அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு அந்த உயிர் ஊதப்படுகிற பொறுப்பு மலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தையை கர்ப்பப்பையில பாதுகாக்கிற பொறுப்பு மலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு மலக்குகளுக்கும், இன்னும் சொல்ல போன உயிரை எடுப்பதற்கு அல்லாஹ் யாருக்கு பொறுப்பு கொடுத்தோ அந்த மலக்குகளும் இருக்கிறாங்க. மலக்குல் மவுத், உயிரை எடுக்கின்ற வானவர். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மலக்குகளுக்கும் என்ன பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகிறாங்க, செய்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை கொள்ளணும். அப்போ இந்த விஷயத்தை நல்ல இளைஞர்கள், நேர்வழியில் இருக்கிறவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் சொன்னபடி அவங்க நம்பிக்கை கொள்வாங்க. இவைதான் உண்மையில் மலக்குகள் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறிவிக்கின்றன. அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெளிவாயிருது. அல்லாஹ் மலக்குகளை படைச்சிருக்கிறான், மலக்குகள் இருப்பது உண்மைதான் அப்படின்னு. ஏன்னா மலக்குகளை கண்ணால் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னு மறுக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி இதை வச்சு நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை அந்த இளைஞர்கள் நம்புவாங்க. இவங்க தான் நேர்வழியில் இருக்கின்ற இளைஞர்கள்.